வன்னியர்களுக்கு 10.5% தனி இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி விழுப்புரத்தில் கட்சித் தலைவர் அன்புமணி தலைமையில் பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சமூக நீதி போராட்டம் வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே. தமிழக அரசு ஸ்டாலின் அரசு, தமிழக அரசு ஸ்டாலின் அரசு, தமிழக அரசு ஸ்டாலின் அரசு, தமிழக அரசு ஸ்டாலின் அரசு. கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு. வன்னியருக்கு உடனடியாக வன்னியருக்கு உடனடியாக உள் ஒதுக்கீட்டை கொடுத்து விடு உள் ஒதுக்கீட்டை கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு. அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர் பங்கை கொடுத்து விடு அவரவர் பங்கை கொடுத்து விடு. உரிமை 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 உரிமை. இடப்பங்கீடு வன்னியர் உரிமை இடப்பங்கீடு வன்னியர் உரிமை. விடமாட்டோம் 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 விடமாட்டோம். கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். நீங்க தொடரலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்திற்கு 10.5 விழுக்காடு தனி இடஒதுக்கீட்டை உள்ஒதுக்கீடாக வழங்க வேண்டும் என்பது பாமகவின் கோரிக்கையாக இருக்கின்றது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்த நிலையில் தமிழக அரசிடம் நீதிமன்றம் சில கேள்விகளை எழுப்பி 10.5 விழுக்காட்டுக்கு ஒரு இடைக்கால தடையை பிறப்பித்திருந்தது. அதன் பிறகு அந்த தடையை நீக்கக்கூடிய விதமாக உரிய விளக்கங்கள் வழங்கப்பட்டு விட்ட நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஒரு சில தரவுகளை வழங்க வேண்டும் எனவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய தலையீட்டின் அடிப்படையில் அந்த 10.5 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு வழங்குவதற்கு உச்சநீதிமன்றமும் அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. ஆனாலும் நீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகும் 1200 நாட்களை கடந்தும் தமிழ்நாடு அரசு வன்னியர் சமூகத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவதை தாமதப்படுத்தி வருவதாக அவ்வப்பொழுது பாமகவினர் குற்றம் சாட்டி வந்தார்கள். குறிப்பாக பாமகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலே ஒவ்வொரு முறை பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுதும் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கக்கூடிய விதமாக சட்டப்பேரவையில் இது தொடர்பாக கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அதன் காரணமாக பலமுறை சட்டப்பேரவையிலே காரசாரமான விவாதங்கள் எழுந்திருக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளாக பாமகவின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் என்று ஒவ்வொருவரும் விளக்கம் அளித்தும் கூட 10.5 விழுக்காட்டை வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடாக வழங்க வேண்டும் என்று பாமகவினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தான் அடுத்த ஆண்டு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 8 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த போராட்டத்தை மீண்டும் வேகப்படுத்தி இருக்கின்றார். ஏற்கனவே கடந்த மாதத்திலே ஒரு தமிழக அரசுக்கான எச்சரிக்கை என்று குறிப்பிட்டு உடனடியாக வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும், தாமதப்படுத்தினால் தமிழ்நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிலே போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று பாமகவினர் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்று விழுப்புரத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அரசுக்கு எதிராக பல்வேறு முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். குறிப்பாக பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கையிலே பதாகையை ஏந்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் உரை நிகழ்த்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடைக்கு கீழே இறங்கி வந்து தொண்டர்களுக்கு முன்பாக நின்று முழக்கம் எழுப்பி வருகின்றார். அவரை தொடர்ந்து பாமகவின் தொண்டர்களும் முழக்கம் எழுப்புகின்றார்கள். பாமக கொடி மட்டுமல்லாமல் வன்னியர் சங்க கொடியையும் கையில் ஏந்தியபடி 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் மேடையிலே உரையாற்ற இருக்கின்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கடுமையான ஆர்ப்பாட்டங்களை குறிப்பாக வட தமிழக மாவட்டங்களில் பாமக முன்னெடுக்கும் என்று பாமகவினர் கூறி வருகின்றார்கள். ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் அப்பொழுது ஆட்சியில் இருந்த அதிமுகவிற்கு ஒரு நெருக்குதலை தரக்கூடிய விதமாக வன்னியர் சங்கத்தினுடைய போராட்டங்கள் அமைந்திருந்தன. தலைநகரமான சென்னையிலே பாமக சார்பில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் ரயில் மறியல் உள்ளிட்டவை எல்லாம் பெரிய அளவில் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கு சில மாதங்களுக்கு முன்பாகவே மீண்டும் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருப்பதன் மூலமாக உடனடியாக 10.5% இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.